அப்பா, அப்பா, தயவு செஞ்சு வெளில போ. என்ன கொஞ்சம் தனியா விட்டு தொலைங்க. ப்ளீஸ் பா, சாப்பிட வாங்கப்பா. ஒரு நாள் சாப்பிடலன்னா என் உயிர் ஒண்ணும் போயிடாது. வெளில போ. அப்பா, எனக்கு கேன்சருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நாம இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்போங்கிற பயம் எனக்குள்ள வந்துடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு நான் திரும்ப இங்க வந்ததே கடைசி காலம் வரைக்கும் உங்க பக்கத்திலே இருக்கணும்னு தான். ஆசை நிறைவேறுமோங்கிற சந்தேகத்துல வந்தவள நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்க. இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறவர்கிட்ட நம்ம சோகத்தை சொல்லி வேதனைப்படுத்த வேண்டாமேனு தான் எனக்கு கேன்சருங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்ப்பா. பெத்தவங்கிட்ட எதை மறைக்கணும்னு ஒரு வரமுறை இல்ல. நோய் முத்தி போய் திடீர்னு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அதிர்ச்சி என்னால தாங்க முடியுமாமா? உங்களுக்கு இப்படி ஒரு வேதனையை தரேனேங்கிற வருத்தத்தை விட எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்லப்பா. நான் போனா என்னப்பா, என் குழந்தைங்களை பாத்துக்க நீங்க இருக்கீங்க இல்ல? என்ன நீ? நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் சாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இப்படித்தான் ஒன்னையும் சங்கரையும் பெத்து கொடுத்துட்டு உங்க அம்மா போனா, அஞ்சலியை பெத்து கொடுத்துட்டு என் தங்கச்சி போய் சேர்ந்தா, இப்போ என் பேரம் பேத்திகளை விட்டுட்டு நீ போறங்கிறியா? இப்படி ஆளுக்கு அற்பாயசுல போய் சேர்றத வேடிக்கை பார்க்கறதுக்கான நான் இருக்கேன். இதப்பா, கேன்சருங்கிறது இப்ப குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். உனக்கு எதுவும் ஆகாதுமா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, என் மகனை நான் காப்பாத்தியே தீருவேன். அப்பா வேண்டாம்ப்பா, நான் நீ ஒண்ணும் பேச வேண்டாம். விடிஞ்சதும் நம்ம டாக்டரை மீட் பண்ணி உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிப்பா, இப்ப சாப்பிட வாங்க. வேண்டாமா, நீ போய் சாப்பிடு. பசங்களை சாப்பிடவே. தாத்தா சாப்பிட்டாதான் நாங்களும் சாப்பிடுவோன்னு அதுங்க பட்னி கிடக்குதுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்க. சரிம்மா, நீ போ, நான் வரேன். போமா. லலிதா, என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்தி தீருவேன். நாளைக்கே முதல் வேலையா உன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்க்கணும். ஹலோ டாக்டர். வாங்க மிஸ்டர் சுக்கலிங்கம், உட்காருங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், நீங்க படுத்த படுக்கையா கிடக்குறீங்கன்னதும் உங்களை பார்க்க லலிதா ஓடோடி வந்தாங்களாமே? வந்துட்டா. இப்ப எல்லாரும் நம்ம வீட்டில தான் இருக்காங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், உங்களுக்கு பர்சனலா ஒரு விஷயம் சொல்லலான்னு நான் ஆசைப்படுறேன். 50 வயசு ஆயிட்டாலே எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுற மென்டாலிட்டி நமக்கு வந்துடும். உறவு, பந்தம், பாசம் இதெல்லாம் நம்மளை இமோஷனலா ஆக்கிக்கிட்டே இருக்கும். நாம விருப்பப்பட்டது நடக்கலைன்னா நம்ம மனசு டக்குன்னு உடைஞ்சிடும். அது நம்ம உடம்பையும் பாதிச்சு படுக்கையிலையும் தள்ளிடும். அதனால கூடுமான வரைக்கும் குடும்ப விஷயங்கள்ல அதிகமா ஈடுபாடு காட்டாதீங்க. அதுக்காக உங்களை காவிய கட்டிக்கிட்டு உட்கார சொல்லல. யார் மேலேயும் அதிகமா பாசம் வைக்காதீங்க. தட்ஸ் ஆல். சரி டாக்டர், இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாருங்களேன். யாரோட மெடிக்கல் ரிப்போர்ட்? என் பொண்ணு லலிதாவோட மெடிக்கல் ரிப்போர்ட். லலிதாவா? லலிதாவுக்கு என்ன? பாருங்க டாக்டர். சொக்கலிங்கம், லலிதாவுக்கு கேன்சரா? ஆமா, இந்த விஷயத்தை அவ என்கிட்ட மறைச்சிட்டா. மை காட். சொக்கலிங்கம், லலிதாவுக்கு கேன்சர் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிருக்கு. முதல்லயே கவனிச்சிருந்தா அவளை குணப்படுத்திருக்கலாம். இப்போ அவ கேன்சரோட கடுமையான பிடியில பாதிக்கப்பட்டிருக்கா. என் பொண்ணு எனக்கு கிடைப்பால மாட்டாளா? லலிதாவை பொறுத்த வரைக்கும் அவ இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா. இதுக்கப்புறம் அவளை குணப்படுத்தணுங்கிறது கடவுள் கையில தான் இருக்கு, இல்லையா டாக்டர்? ஆமா சொக்கலிங்கம். சொக்கலிங்கம், மனசை தைரியப்படுத்திக்கங்க. அதை தவிர வேற வழியே இல்லை. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். நான் வரேன் டாக்டர்.
अतिशक्तः प्रभवितुं வாங்கோ. என்ன அர்ச்சனையா? ஆமா. யார் பேருக்கு? என் பொண்ணு பேருக்கு. பேரு லலிதா. தாத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். நட்சத்திரம் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம். லலிதா நாமதேயஸ்ய அஸ்வதி நக்ஷத்ரயுக்தாயாம் மேஷராசியாம் சககுடும்பானாம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. கடவுளே, உன்கிட்ட நான் எப்பவும் தேவைகளுக்கு மேல கேட்டதே இல்லை. தேவைக்கு குறைச்சலா நீ எனக்கு கொடுத்ததே இல்லை. இப்ப எனக்கு என்னோட மக தேவை. கொடுப்பியா? கொடுக்கணும். என்னோட நியாயமான ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் கதின்னு சொல்லுவாங்க. என் மகளை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் கை விரிச்ச பின்னாடி நான் உன்னைத்தான் நம்பி ஆகணும். என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. லலிதாவை நீ காப்பாற்றி தந்தே ஆகணும். எனக்காக இல்லைனாலும் அந்த விவரம் தெரியாத 2 குழந்தைகளுக்காக இந்த உதவியை நீ செய்யணும். செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ மிஸ்டர் சொக்கலிங்கம், சொல்லுங்க டாக்டர். லலிதாவுக்கு கேன்சர்னு கேட்டதும் நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வாழ வேண்டிய வயசுல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சோதனை வரவே கூடாது. என்னோட வருத்தமெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு வந்த லலிதா நான் போனதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாதுன்னு தான் இப்படி பாதியிலே வந்துட்டு பாதியிலே போறாளே டாக்டர். அவ குழந்தைகளோடையும் புருஷனோடையும் வந்தப்போ தொலைஞ்சு போன புதையல் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் ஒரு மாசம் கூட முழுசா கிடைக்கலையே டாக்டர். மிஸ்டர் சொக்கலிங்கம், தைரியமா இருங்க. யூஎஸ்ல டாக்டர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம நல்ல நேரம் அவர் சென்னைக்கு பர்சனல் விஷயமா நாளைக்கு வரார். அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி லலிதாவை செக்அப் பண்ண சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா வரவழைச்சுவோம் டாக்டர். பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு கிளியரா சொல்லிடுவாரு. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் மக பூரண ஆயுசோட வாழணும், அவ்வளவுதான். அவளுக்காக என் சொத்தோட கடைசி பைசா வரைக்கும் கூட செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் டாக்டர். ஓகே டாக்டர், நாளைக்கே அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அப்பா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன்பா? லலிதாவுக்காக சொத்தோட கடைசி பைசா வரைக்கும் செலவு பண்றேன்னு சொல்றீங்களே, அப்புறம் நான் எங்க போறது? பட்டைய நாமத்தை போட்டுட்டு பக்கத்து கோயில்ல போய் உட்காந்து உண்டை கட்டி வாங்கி தின்னு சொல்றீங்களா? சங்கர், லலிதா இந்த வீட்டு பொண்ணுடா. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருடா இருக்கா? கேன்சர்னு வந்து நிக்கிறவள செத்து போன்னு விட்டுட முடியுமா? நம்ம பொண்ணுக்கு நாம தான்ப்பா செலவழிக்கணும். இத பாருங்க, லலிதா ஒரு முடிஞ்சு போன கதை. அவளுக்கு இப்படி செலவு பண்றது முட்டாள்தனம். அதை புரிஞ்சுக்குங்க. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. அவ என்ன மூணா மனுஷியா? உன் கூட பிறந்தவடா. நிலம் இருக்கும்போது மழை இல்ல, மழை இருக்கும்போது நிலம் இல்லைங்கிற மாதிரி 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தவடா. எங்க அவ நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு நான் இங்க தவியா தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறிய? உங்களுக்கு என்ன, பெத்த கடனுக்கு பொண்ணோட உயிரை காப்பாத்துறேன்னு இருக்கிற சொத்தெல்லாம் தண்ணியா கரைச்சிட்டு போயிடுவீங்க. பாதிக்கப்பட போறது நான் தானே. உங்க பாச போராட்டத்துல நான் பலியாக முடியாது. டேய், என்னடா விட்டா பேசிக்கிட்டே போற? உனக்கு இந்த சொத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை லலிதாவுக்கு இருக்குடா. அவ பங்குல இருந்துதான் அவளுக்கு நான் செலவு பண்றேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரா? என்னது, இந்த சொத்துல லலிதாவுக்கு பங்கு இருக்கா? உன் தங்கச்சி செத்து போயிட்டா இனிமே நீதான ஒரே வாரிசுன்னு சொன்னது இதே சொக்கலிங்கம் தானே? மறந்துட்டீங்களா? அதே சொக்கலிங்கம் தான் இப்பவும் சொல்றான். என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன், செஞ்சே தீருவேன். அதை கேட்கவோ தடுக்கவோ எவனுக்கும் உரிமை இல்ல. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே வாரிசு நான் தான், நான் மட்டும்தான். இடையில வந்து சேர்ந்த எவனும் இதுல உரிமை கொண்டாட முடியாது. அதை மீறி ஏதாவது பண்ண பாத்தீங்க, உங்க மரியாதையை கெடுத்துக்குவீங்க. ஜாக்கிரதை.
என்னப்பா? எங்க அம்மாவுக்கு செலவு பண்ண காசு வேணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல, சங்கர் மாமாக்கு ஒரு சண்டை பார்த்ததை நாங்க பார்த்தோம். அது சும்மாப்பா. உன் மாமா ஒரு பைத்தியக்காரன். அவன் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க போய் விளையாடுங்க, போங்க. தாத்தா, எங்க மாமா கிட்ட காசு வாங்காதீங்க தாத்தா. இந்தாங்க பணம், இத வச்சு எங்க மம்மிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஆமா, உங்களுக்கு ஏதுப்பா இந்த பணம்? அத விடுங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க தாத்தா. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சு? எங்க சுப்பிரமணிய வித்துட்டோம். ஆ? என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தான், அவனுக்கே வித்துட்டோம். இந்தாங்க தாத்தா பணம், இத வச்சு எங்க மம்மிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சுசி, சுசி, ராஜா, சுசி. ஐயோ, பாசத்தை வச்சு மனுஷனை எடை போட்டா எங்களையெல்லாம் விட நீங்க ஒசந்து நின்னுடுவீங்கப்பா. உங்களுக்கு இருக்கிற அந்த மனசு கூட என் பையனுக்கு இல்லையே. ஹலோ ஹலோ டாக்டர். டாக்டர், இவர் மிஸ்டர் சொக்கலிங்கம். Glad to meet you. தேங்க்யூ சார். இவர் டாக்டர் எம்கே ரெட்டி, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இஸ் a வெரி நைஸ் மேன். இப்போ யூஎஸ்ல செட்டில் ஆகி எப்போவாவது என்னையும் சென்னையும் வந்து பார்த்துட்டு போவார். உள்ள வாங்க சார். Thank you. வாங்க டாக்டர், வாங்க உட்காருங்க டாக்டர். பரவாயில்ல, டாக்டர் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க டாக்டர் எங்க? அந்த ரூம்ல தான் இருக்கா. நான் வேணா கூப்பிட்டுமா? நோ நோ நோ, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே வரேன். ரூம் எங்க? அங்கதான் டாக்டர், வாங்க. வாங்க. லலிதா, அம்மாடி லலிதா. பாத்துமா. லலிதா, டாக்டர் ரெட்டின்னு யூஎஸ்ல இருந்து டாக்டர் வருவாருன்னு சொன்னேன்லம்மா, அவர் இவருதாம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்க்கலாமா? என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். மிஸ்டர் சொக்கலிங்கம், நாம டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? டாக்டர், வாங்க சொக்கலிங்கம். லலிதா, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாதம்மா. போலாம் வாங்க டாக்டர். நம்மளை பத்தின முழு விவரத்தையும் இந்த டாக்டர் அப்பா கிட்ட இப்ப சொல்லிடுவாரு. அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். மிஸ்டர் சொக்கலிங்கம், இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜியில ஆட்கொல்லி நோயெல்லாம் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுல கேன்சரும் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். ஆனா அதை ஆரம்பத்திலே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா நோய் நம்மளை விழுங்கிடும். உங்க டாக்டர் மட்டும் 1 இயர்க்கு முன்னாடி என்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அவங்கள கியூர் பண்ணி நான் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். டாக்டர், இப்போ காலம் கைமீறி போயிடுச்சு. உங்க பொண்ணு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா. இந்த நிலைமையில எந்த ட்ரீட்மெண்டாலையும் அவங்கள குணப்படுத்தவே முடியாது. டாக்டர், நான் உங்களை கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர். உண்மை இதான் மிஸ்டர் சொக்கலிங்கம். ஆரம்பத்துல நீங்க கவனிக்காம விட்டுட்டு இப்போ புலம்பு என்ன பிரயோஜனம்? பாவி மக, இப்பதானா டாக்டர் அவ என்கிட்ட வந்தா. ஆரம்பத்திலே வந்திருந்தா அவளை நான் காப்பாத்தி இருப்பேனே. மனசை தைரியப்படுத்திக்கிங்க. உங்க பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷமா பாத்துக்குங்க. இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? கடவுளே, யாருக்கு எந்த கெடுதல் நான் பண்ணதில்லையே.
பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ற தாத்தா, அதுக்கு முன்னாடி எங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. என்ன உங்க டவுட்டு? தாத்தா, ஹாப்பிக்கு ஒரு பியா இல்ல டபுள் பியா? டபுள் பி தாமா. டேய் ராஜா, நம்ம எழுதினது கரெக்டான்டா. சரி, உங்க ஹாப்பி என்னங்கறத இந்த தாத்தாக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். தாத்தா, நாளைக்கு உங்க பொண்ணு பர்த்டே. இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தாத்தா, அம்மாக்கு நாங்களே ஒரு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி நாளைக்கு தர போதும். அதான் வந்துட்டு இருக்கோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிள்ளை, நான் தான் பேசுறேன். நாளைக்கு நம்ம லலிதாவோட பர்த்டே. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொண்டாட போறோம். நல்லா கிராண்டா கொண்டாடணும். காலையில வந்துருங்க. ஆ. அப்பா, ஆ? காஃபி. வச்சிட்டு போமா. நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க? ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை காணோம். அப்புறம் மாத்திரையை போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். அது வெளியில கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதான். அப்பா, நேத்தி ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் சொல்லிட்டாருமா, உனக்கு ஒன்றும் இல்லையா, கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கான். அதனால நிச்சயமா கியூர் பண்ணிடலான்னு சொன்னாருமா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு என்ன சொல்லி அனுப்புனாருமா. ஓஹோ. அவர் அமெரிக்கா போயிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் இங்க வராராம். வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாருமா. அப்படியாப்பா? நான் கூட என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்தே போயிட்டேன். அப்பா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா? எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா, லலிதா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன்பா. அந்த அமெரிக்கா டாக்டர் தான் எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நம்பிக்கையா சொல்றாரு இல்ல, அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா எதிர்பாராத விதமா ஏதாவது ஆயிட்டா என்னோட ஆசையை பூர்த்தி செய்வீங்கன்னு தான் கேக்குறேன். இது தப்பா? கேளுமா. தப்பி தவறி நான் தவறிட்டா என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. ஆமாப்பா, வினய் ரொம்ப நல்லவர்ப்பா. என்ன கட்டிக்கிட்டு அவர் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலப்பா. இந்த நோயாளியால அவருக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இது நாள் வரைக்கும் அவரோட வாழ்க்கை என்ன கவனிச்சுக்கிறதுலே கழிஞ்சு போச்சு. பொண்டாட்டி நல்லா இருக்கும்போது வேலை தாண்டுற ஆம்பளைங்களுக்கு மத்தியில என் புருஷன் என்ன உயிருக்கு உயிரா மதிக்கிறாரு. அவரோட சேர்ந்து வாழ முடியலேங்கிற ஒரு குறைய தவிர எனக்கு எந்த குறையும் அவர் வச்சதில்ல. எனக்கு அப்புறமாவது அவர் சந்தோஷமா வாழணும்பா. என் குழந்தைங்களுக்கு அம்மா போயிட்டாலேங்கிற ஏக்கம் வரக்கூடாதுப்பா. நல்ல ஒரு பொண்ணா பார்த்து என் புருஷனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையும்பா. அம்மா, என்ன வேதனைப்படுத்தாதம்மா. உனக்கு எதுவும் ஆகாதுமா. நீ நீ நிறைய நாள் நிறைய வருஷம் வாழ்வ. வாழ்வேன்பா, கண்டிப்பா வாழ்வேன். அப்படி முடியலனா தான் உங்ககிட்ட இந்த உதவியை கேக்குறேன்.
ஏன்னா எதுவுமே நம்ம கையில இல்ல இல்லையா, அத மனசுல வச்சுக்கோங்க. காஃபி யாருது? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. எடுத்துக்கங்கப்பா. பிறந்த நாள் அதுவுமா? இவ சாவ பத்தியே மும்முரமா பேசிட்டு போறாளே. அண்ணே, காஃபி. சக்கரை சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த வீட்ல எதுதான் சரியா இருக்கு? இது மட்டும் சரியா இருக்கிறதுக்கு. என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு இல்லைன்னு? இப்ப கூட நீங்க ஏன் என்ன வெறுத்துட்டீங்கன்னு நான் யோசிக்கல. நான் ஏன் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேங்கிறத தான் யோசிக்கிறேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் லலிதாவை பார்த்தேன்னு அஞ்சலி சொன்ன உடனே என் வீட்டை தேடி வந்து கதவு தட்டினீங்கல்ல, அந்த பாசம் கூடவா இப்ப இல்லாம போச்சு? சத்தியமா சொல்றேன், நான் இந்த வீட்டுக்கு வந்தது கடைசி கால சந்தோஷத்துக்காக தான். நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ ஆசைப்பட்டு நான் இங்க வரல. நான் செத்து விழுந்ததுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க அண்ணன். அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் மேல இருக்கிற கோவத்துல அவளை பழி வாங்கிடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேல இருந்து அழைப்பு வந்துடும். ப்ளீஸ் சீக்கிரமா வாழ ஆரம்பிங்க, சந்தோஷமா. அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ, என்ன லலிதா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்டு போல இருக்கு. எனக்கு தான் மிகப்பெரிய தூக்கம் காத்துட்டு இருக்கே, அதான் இருக்கிற வரைக்குமாவது முழிச்சிட்டு இருப்போன்னு எழுந்துட்டேன். சாரிம்மா, எழுந்திருச்சதும் உன்னை மூட் அவுட் ஆக்குற மாதிரி பேசிட்டேனா? சாரி. இந்தா காஃபி எடுத்துக்கோ. அஞ்சலி, புதுசா கல்யாணமான ஜோடி இப்படியா ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்குறது? ஏன் அஞ்சலி, சங்கர் மனசுல என்னதான் இருக்கு? இன்னும் அந்த ரோஜாவே நினைச்சிட்டு இருக்காரா? ஆமா. விதிய பாத்தியா? எனக்கு அருமையான ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. ஆனா அவரோட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு கொடுப்பன இல்ல. அண்ணனுக்கு அருமையான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இருந்தும் அவரால் குடும்பம் நடத்த முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் நல்லவர் தான் லலிதா. அவரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறது நான் தான். நான் ஒருத்தி இல்லைன்னா சங்கர் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரு. எல்லாருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை தான் அஞ்சலி. இப்ப என்னையே எடுத்துக்கோ. என் ஒருத்தியால இங்க எத்தனை பேருக்கு பிரச்சனை? லலிதா வந்தா குடும்பத்துல குழப்பம் பண்ணிட்டான்னு அண்ணனுக்கு பிரச்சனை. ஐயோ, மகளுக்கு கேன்சர் வந்துடுச்சேன்னு அப்பாவுக்கு பிரச்சனை. குழந்தைங்களை தவிக்க விட்டுட்டு போறாளேன்னு என் புருஷனுக்கு பிரச்சனை. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை கொடுக்கற ஆளாதான் இருக்கும். அதை சரிப்படுத்தி வாழ்க்கைய சந்தோஷமா ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு அஞ்சலி. சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் நல்லா இருக்கு லலிதா. நடைமுறையில இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா சால்வ் ஆயிடுதா என்ன? அதுவா ஆகாது. நாம தான் முடிவுக்கு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு பிரச்சனைய பார்த்து மலைச்சு போய் நின்னோம்னா நின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் கிட்ட போய் பேசு. என்கிட்ட என்ன குறைன்னு கேளு. நான் என்ன பண்ணனா உங்க மனசுல இடம் பிடிக்க முடியும்னு விசாரி. வேற வழி இல்ல அஞ்சலி. ஏன்னா நாம பொம்பளைங்க புருஷனை நம்பிதான் வாழ வேண்டி இருக்கு. போடா நீயும் ஆச்சும் உன் தாலியும் ஆச்சுன்னு போற அளவுக்கு
நம்ம அப்பா அப்படி வளர்க்கல. அதனால புருஷன் போற போக்குல தான் நம்ம வாழ்ந்தாகணும். அந்த ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் ஆயுசு எனக்கு கொடுத்திருந்தா நானும் உனக்கு பக்கபலமா இருப்பேன். இத பத்தி நானும் அண்ணன் கிட்ட பேசியிருக்கேன். என்னங்க, அப்பா ரொம்ப வேதனையோட இருக்காருங்க. அந்த யுஎஸ்ஏ டாக்டர் எப்படியாவது என்னை காப்பாத்திடுவாருன்னு நம்பிக்கையா இருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த டாக்டர் மட்டும் இல்ல, கடவுளா என்னை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சதும் அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஆனா எனக்கு வந்த கேன்சர் அவரு கியூர் பண்ண முடியும்னு டாக்டர் சொன்னதா பொய் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அப்பா கிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம். விடுமா, எப்ப தெரிஞ்சாலும் அதிர்ச்சி தானே. அப்பா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதே அளவுக்கு உங்க மேலயும் குழந்தைங்க மேலயும் பாசம் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு நான் போனதுக்கு அப்புறம் நீங்களும் குழந்தைங்களும் இதே வீட்ல தான் இருக்கணும். இது என்னோட ஆசைங்க. லலிதா, தெரியும் அண்ணன் என்ன சொல்லிடுவாரோன்னு நீங்க பயப்படுறீங்க. நான் செத்ததுக்கு அப்புறமாவது அவர் மனசு மாறிடும்னு நான் நினைக்கிறேங்க. சரி, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? என்னோட நாள் நெருங்கிடுச்சுன்னு என் உள் மனசு சொல்லுது. அதுக்கு முன்னால சில விஷயங்களை பேசுறது நல்லது இல்லையா? அப்பா ரொம்ப இமோஷனல் ஆனவர். அவருக்கு என்னோட இழப்பை தாங்க முடியாதுங்க. நானும் போய் நீங்களும் குழந்தைங்களும் வீட்டை விட்டு போயிட்டா மனுஷன் ரொம்ப ஆடி போயிடுவாருங்க. அதனால எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. ஐயோ லலிதா, காலங்காத்தால பேசுற பேச்சா இது? அவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிடுறதுக்கு அந்த ஆண்டவன் என்ன ஈவு இறக்கம் இல்லாதவனா? உனக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம எல்லாருமே மாமாவோட சேர்ந்து தான் இருக்க போறோம். ஓகே? நீங்க எனக்காக பேசாதீங்க. என் மனசை நான் எப்பவோ தைரியப்படுத்திக்கிட்டேன். இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேங்க. எனக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி அமையணும்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அப்பா சொல்றதுக்கு சம்மதிக்கணும். அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் புரியல லலிதா. உங்க அப்பா கிட்ட நீ என்ன சொன்ன? எதுக்கு நான் சம்மதிக்கணும்? அது சஸ்பென்ஸ். எல்லாமே உங்க நல்லதுக்காக தான். சமயம் வரும்போது அப்பா உங்களை கூப்பிட்டு பேசுவாரு. டீ சாப்பிடுங்க. ஐயோ, ஆறி போயிடுச்சுங்க. வேற போட்டு கொடுக்கறேன். ச்சே, கவனிக்காம விட்டுட்டேன். என்ன மாதிரியே லலிதா, கீழே எல்லாரும் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. நீ என்னடானே இப்படி குளிக்காம கொள்ளாம உட்காந்துட்டு இருக்க? போறேன். என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப ரெடி ஆயிட்டு கீழே வந்துரு. எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா.
நீ இன்னும் ரெடி ஆகலையா? நீங்க எங்க போனீங்க? பக்கத்து கோயில்ல உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என்னம்மா சிரிக்கிற? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னம்மா? என்ன கொஞ்சம் குளிப்பாட்டி விடுறீங்களா? லலிதா, என்னங்க தகச்சு போய் நிக்கிறீங்க? என்னதான் புருஷனும் பொண்டாட்டியும் அந்யோன்யமா இருந்தாலும் பொண்டாட்டி செத்தா எந்த புருஷனும் குளிப்பாட்டி விட மாட்டாங்க. அப்படியே குளிப்பாட்டி விட்டாலும் பார்க்கறதுக்கு அவ இருக்க போறதில்ல. எனக்கு அந்த 2 பாக்கியமும் வேணுங்க. லலிதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? உனக்கு உனக்கு எதுவும் ஆகாதும்மா. பாத்தீங்களா, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு கூட நீங்க தடுமாறுறீங்களே. வாங்க, என்னோட ஆசையை நிறைவேற்றி வைங்க. எங்க அஞ்சலியை காணோம்? அஞ்சலி, அஞ்சலி, சீக்கிரமா. என்னங்க, கட்டில் மேல அப்பா எடுத்து கொடுத்திருந்த புது புடவை இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்களேன். கட்டிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். என்ன நீங்க தப்பிச்சு போறதுலே குறியா இருக்கீங்க? ஏம்மா? இந்த புடவைய நீங்களே கட்டி விடுங்க. லலிதா, நீ பண்றதெல்லாம் என்னவோ. ஏன் கடைசி காலத்துல விருப்பத்தை நிறைவேற்றிக்கிற மாதிரி இருக்கும்? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் கட்டி விடுங்க. வாங்க. அஞ்சலி, வந்துட்டேன் மாமா. என்னம்மா இவ்வளவு நேரம்? சரி, லலிதா வினய் எங்க? அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க மாமா. என்னவோ போ. ஓகே. நீங்க இவ்ளோ அழகா புடவை கட்டி விடுவீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா டெய்லி உங்களையே கட்டி விட சொல்லிருப்பேன். அதுக்கு என்ன, இனிமே நானே உனக்கு கட்டி விடுறேன். இனிமே வா. ஏன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒண்ணும் இல்ல. சரி, தலை சீவி விடுங்க. சரி, இப்படி உட்கார். நல்ல நேரம் போறதுக்குள்ள கேட்க வெட்டலான்னு பார்த்தா இப்படி பண்றாங்களே. ஆஹா, இல்லை சார், என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. பார்க்கவே சார், சீக்கிரம் வர சொல்லுங்க. தேவதை மாதிரி அழகா இருக்கம்மா. அணைய போற விளக்கு இப்படிதான் அழகா பிரகாசமா இருக்கும். லலிதா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? பிறந்த நாளும் அதுவும் அமங்கலமாவே பேசிட்டு இருக்கேம்மா. சரி சரி, கோவப்படாதீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.